ஹலோ மோட்டார்சைக்கிள் லவர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, Yamahaவோட R15 வெர்ஷன் 4க்கு உங்களுக்கு 2023 மாடலில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாளில் நிறைய கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வெர்ஷன் 4ல் எஸ் மாடலும் உங்களுக்கு இன்னும் 2 monthsல வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ என்ன மாதிரியான கலர் ஆப்ஷன்ஸ் வந்து வரப்போகுது அண்ட் இந்த வெர்ஷன் 4 எஸ் மாடல் எப்போ வந்து அவைலபிளாக இருக்கும், இப்போது R15 வெர்ஷன் 4 2023யோட அப்டேட்டட் மாடல் வாங்கலாமா இல்லாட்டி ஒரு 2-3 months வந்து வெயிட் பண்ணி வாங்குறது நல்லதா அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் நேரம் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு Yamahaவோட R15 பிடிக்குமா இல்லாட்டி Yamahaலே இருக்கக்கூடிய MT15 நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் பிடிக்குமா அப்படிங்கிறத இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Yamahaவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா R15 அப்படிங்கிற ஒரு பிராண்ட் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக இந்தியாவில் லெஜெண்ட் அப்படிங்கிற நேமையும் தாண்டி ஒரு பெஸ்ட்டான ஒரு மோட்டார் சைக்கிளாக வந்து இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த R15 வெர்ஷன் 4 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்தியாவில் லான்ச் பண்ணாங்க. பட் அப்போ கிடைச்ச ஸ்பைஷால்ஸ் எல்லாமே பார்க்கும்போது R2 தான் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எவ்வளவோ இன்ட்ரெஸ்டிங்காக எதிர்பார்த்தோம். பட் R15லேயே வெர்ஷன் 3க்கு அடுத்த மாடல் வெர்ஷன் 4 அப்படிங்கிற ஒரு நேமில் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. அப்படி லான்ச் பண்ணும்போது R7 இன்ஸ்பயர்டு R15 வெர்ஷன் 4 அப்படிங்கிறது லான்ச் பண்ணாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பை ஃபங்க்ஷனல் LED ஹெட்லாம்ப்ஸ், குயிக் ஷிஃப்டர், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அண்ட் தென் உங்களுக்கு நல்ல பெஸ்ட்டான கிளஸ்டர், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸ், அலுமினியம் ஸ்விங் ஆர்ம், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்து தான் வந்து லான்ச் பண்ணாங்க. அண்ட் அதிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வருஷமாக ப்ரைஸ் மட்டுமே இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த ஒரு அப்டேட்டும் இல்லாமல் இருந்தது. இந்த 2023 மாடலில் பார்த்தீங்கன்னா கலர் ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க அண்ட் உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இன்னும் ஒரு 2-3 months வெயிட் பண்ணலாமா, இன்னும் நிறைய கலர்ஸ் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக இந்த 2023லையும் 60th ஆனிவர்சரி எடிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 5 monthsக்கு முன்னாடி வந்து செலிப்ரேட் பண்ணாங்க Yamaha. ஸோ அந்த ஒயிட் ரெட் காம்பினேஷனில் வெர்ஷன் 4 2023யோட அப்டேட்டட் மாடல் வந்து வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் மான்ஸ்டர் எனர்ஜி எடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே ஒரு அப்டேட்டட் வெர்ஷனோ இல்லை ஒரு நியூ மாடலோ லான்ச் பண்ணாங்கன்னா வந்து அந்த மான்ஸ்டர் எனர்ஜி MotoGp எடிஷன் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அந்த வெர்ஷன் அந்த பைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு 2-3 monthsல வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஜூன் மந்த் ஜூலையில் வந்து இந்த எல்லா எடிஷனும் இந்தியாவில் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு 2-3 months வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் நம்ம வந்து பிக் பண்ணுறதுக்கு. R15 இப்போது R15M 2,35,000 ஆன் ரோட் ப்ரைஸில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 கலர் ஆப்ஷன்ஸில் நமக்கு வந்து R15 வெர்ஷன் 4 2023யோட அப்டேட்டட் மாடல் இருக்குது. ஸோ இதை தாண்டி நமக்கு வந்து வெர்ஷன் 4 எஸ் மாடல் அப்படிங்கிற ஒரு வெர்ஷன் வரப்போகுது. கிட்டத்தட்ட ஒரு 20,000 rupees வந்து கம்மியாக 24,000 rupees கம்மியாக வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ R15 வெர்ஷன் 4 எஸ் மாடலை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் சீட் செட்டப் மட்டும் தான் இருக்க போகுது. மற்றபடி உங்களுக்கு நிறைய பெஸ்ட்டான ஆப்ஷன்ஸ் எல்லாமே அப்படியே தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நமக்கு அந்த ஒரு ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்க போகுது. ஆனால் ஒரு 3 மாதம் நம்ம வெயிட் பண்ணணும். உங்களுக்கு ஆனிவர்சரி எடிஷனும் வரப்போகுது, MotoGp எடிஷன், மான்ஸ்டர் எனர்ஜி எடிஷனும் வரப்போகுது, வெர்ஷன் 4 எஸ் மாடலும் வரப்போகுது, நியூ கலர் ஆப்ஷன்ஸும் கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த 4 ஆப்ஷன்ஸ்க்காக நீங்கள் ஒரு 3 மாதம் வெயிட் பண்ணுறதுல எனக்கு சத்தியமாக தப்பே படலை. மேபி இப்போவே அர்ஜென்ட் இப்போ எனக்கு வாங்கி ஆகணும் அப்படிங்கிறவங்க மட்டும் இப்போ இருக்கக்கூடிய கலர்ஸில் வாங்கலாம். ஸோ என்ன கலருக்கு என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். மெட்டாலிக் ரெட், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெஜஸ்டி ரெட் அப்படிங்கிற கலரில் பார்த்தீங்கன்னா 1,82,500 rupees எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் தமிழ்நாடு கொடுத்துருக்காங்க. டார்க் நைட் பார்த்தீங்கன்னா அந்த சில்வர் கோல்டன் கலர் அலாய் வீல்ஸ் அண்ட் பிளாக் அது அந்த கலர் பார்த்தீங்கன்னா 1,83,500, அதாவது ஒரு 1,000 rupees இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரேசிங் ப்ளூவில் பார்த்தீங்கன்னா 4,000 rupees வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 1,87,500 rupees கொடுத்துருக்காங்க. அப்டேட்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு TFT கலர் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த LED இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நியூ கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இவ்வளோ தான். இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு 3 மாதம் வெயிட் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டான நிறைய பைக்ஸ் வந்து R15 மாடல்லே வந்து வரப்போகுது. ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிங்கன்னா கிடைக்கும். ஏன்னா எதுக்காக வெயிட் பண்ண சொல்கிறேன்னா உங்களுக்கு மினிமம் உங்களுக்கு 10,000லேருந்து 20,000 வரைக்கும் ப்ரைஸ் நீங்கள் கம்மியாக இப்போ 2023 அப்டேட்டட் மாடலே வாங்குறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இல்லை அப்போவும் எனக்கு R15 வெர்ஷன் 4 தான் வாங்குவேன், அப்போ ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய வெர்ஷன் 4 இப்போ 2023ல் லான்ச் பண்ண பைக்குக்கு மட்டும்தான் அப்போ வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து MotoGp எடிஷன் அண்ட் மான்ஸ்டர் எனர்ஜி எடிஷன் எல்லாமே அப்போ ஒரு 2,000-3,000 அந்த ரேஞ்ச் பிட்வீனில் தான் வந்து லான்ச் பண்ணுவாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு 5,000 to 10,000 வந்து சேவ் ஆகிற மாதிரி தான் இருக்குது.
ஸோ நீங்கள் R15 வெர்ஷன் 4 தான் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 155cc சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் லிக்விட் கூலிங் ஃபியூல் இன்ஜெக்ஷனோட VVI டெக்னாலஜியோட பெஸ்ட்டான இன்ஜினை நீங்கள் வாங்கலாம். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 6-speed கியர் பாக்ஸ், அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்காங்க, குக் ஷிஃப்டர்ஸ், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அண்ட் தென் TFT கலர்டு டிஸ்பிளே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கால் கனெக்ட் அண்ட் டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாம், மியூசிக் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம், பார்க்கிங் ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் உங்களுக்கு பைக்கில் ஏதாவது மால் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கா, இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் நீங்கள் இந்த TFT கலர்டு டிஸ்பிளேல பார்த்துக்க முடியும். அது எல்லாத்தையும் தாண்டி கோல்டன் கலர் யூஸ்டு ஃப்ரண்ட் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்மூத்தான ஒரு ரைடை உங்களால் என்ஜாய் பண்ண முடியும். பெஸ்ட்டான விண்ட்ஷீல்டு வந்து இருக்குது, கம்ஃபர்டபுளான ஃபார்வர்ட் லீனிங் பொசிஷன் கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து R15 ரொம்பவே வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா ரொம்ப சூப்பர்வாக இந்த டைமில் வந்து அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நீங்கள் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவீங்களா? இந்த 2-3 மாடல் வரத்துக்கும் R15 வெர்ஷன் 4S மாடல் வரத்துக்கும் வெயிட் பண்ணுவீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு R15 மாடல் பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோவும் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.